செல்வசீமான், ஆனால் கர்த்தரை தொழுது கொண்டான். நம்ம இருக்கிறீங்களா? பூமி தாங்க முடியாத அளவுக்கு செல்வசீமானாக இருந்தான். ஆனால் நீங்கள் எனக்கு ஒன்றுமே புரியுறதில்லை. சில நேரங்களில் வேலை, குடும்பம், இதெல்லாம் அதில் ஒன்று போட்டிருக்கிறேன். வாழ்க்கையின் பயணங்களில் இது முக்கியம் அல்ல, ஆண்டவரே முக்கியம். வாழ்க்கையின் பயணங்களில் இது முக்கியம் இல்லை. இதெல்லாம் வரும், இதெல்லாம் போயிடும். ஐ நோ வெரி வெல். இதெல்லாம் வரும், இதெல்லாம் போயிடும். நீங்கள் என்ன ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஐ நோ வாட் ஐ ஃபீல், ஐ நோ வாட் ஐ திங்க், ஐ நோ மை கெப்பாசிட்டி. எல்லாமே வரும். சொல்லுங்கள், வாழ்க்கையின் பயணங்களில் சத்தமாக சொல்லுங்கள், எல்லாம் வரும். என்னுடைய ஃபோக்கஸ் பெத்தேல், என்னுடைய ஃபோக்கஸ் பெத்லகேம். திரும்ப திரும்ப சொல்ல நம்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு போராட்டம். ஒன்ஸ் அகெயின் இந்த பாயிண்ட். அழைக்கப்பட்டவன், பின்பற்றுகிறவன், ஆஸ்வதிக்கப்பட்டவன், வழிநடத்தப்பட்டவன், தேவ கிருபைகளை பெற்ற, இதெல்லாம் இருந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? என்னங்க, நீங்கள் சொன்னது நடக்கணும். உங்களை பேர் 4 பேர் உங்களை பார்த்து வணங்கணும். 4 பேர் கையெடுத்து உங்களை கும்பிடணும். என்ன பார்க்குறீங்க? 4 பேர் உங்களை பார்த்து நடக்கவே நடக்காது. இதெல்லாம் இருந்தால் நான் ரொம்ப உயர்வில் இருப்பேன். நெவர் 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 நெவர். ஒரு 3 ஆங்கில வார்த்தையை போட்டிருக்கிறேன், போடுவாங்களான்னு தெரியல. அந்த 3 Ds. நம்பர் 1, டெவலப்பிங் கிரைசிஸ். இப்படிப்பட்ட நேரங்களில் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அது பெருசாகிட்டே தான் இருக்கும். கிருபை போக போக, கிருபை பெருக பெருக பிரச்சனையும் பெருகும். ஆசீர்வாதம் பெருக பெருக ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அது வேணுமா இது வேணுமா? தம்லைன், உனக்கு எது வேணும்? உனக்கு எது வேணும்? ஆசீர்வாதம் வேணுமா? என்ன பாஸ்டர், இப்போ தான் வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறேன், இப்போ பார்த்து என்ன போய். தேவன் நம்மளோடு இருப்பார். நான் சொல்ல வந்த விஷயம், இந்த முடிவை பாருங்கள். முடிவு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதையே பார்க்குறோம். ஐ டூ மனுஷன் தானே. ஐ எம் நாட் எ சூப்பர் மேன், ஐ எம் நாட் எ ஸ்பைடர் மேன். நான் ரொம்ப ரொம்ப மெச்சூர்னு கூட சொல்ல முடியாது. என் கதை எனக்கு தான் தெரியும். பட் ஸ்டில் உனக்கு தெரியும், அது நடுவில் ஏதோ ஒன்று கற்று வச்சிருக்கிறார். சொல்ல, கைப்பிடி சொல்லுங்கள். பிரச்சனை நடுவில் நினைக்காத, யோசிக்காத, எதிர்பார்க்காத, உலகம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒன்றை கற்று வச்சிருக்கிறார். ஆனால் உலகம் எதை சொல்லி நம்மளை